இன்னைக்கு நம்ம 2025 வருஷம் ரிலீஸ் ஆன பலம் பிக்கரி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட மொத 4 எபிசோட் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த வீடியோக்குள்ள பாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த சீரிஸோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலேயே சையத்தும் அன்னிக்காரியும் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்குள்ள சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா இதுதான் கரெக்டான டைம், இந்த நேரத்துல தான் நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாருன்னா வீட்டை விட்டு வெளில போறதுக்காக மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஹீரோ நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோனை பார்த்தோம் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பட்டுன்னு பார்த்தா அந்த பொண்ணு பாலான அறையிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மாடியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கூட யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா அன்னிக்காரி மாமியாக்காரி தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு என்ன கேக்குறாருன்னா அம்மா எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன உங்க பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, பட் அவ கூட குடும்ப நாத்த விடாம நீங்க எல்லாரும் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப அதுக்கு வந்து பாத்திரம் மாமியாக்காரி என்ன சொல்றானா, ஏய் குல வழக்கப்படி எங்க கூட நீ 3 வாட்டி சம்பவம் பண்ண கடுத்ததான் என்னோட பொண்ணை உனக்கு கொடுக்க முடியும், நீ இடையில என் பொண்ணு பிடிக்கல இல்ல உனக்கு குடும்ப வாழ்க்கை ஒத்து வரலன்னு சொல்லி போடி போயிட்டனா என் பொண்ணு பாவம்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீங்க உங்க பொண்ணை நான் லவ் பண்ணி தானங்க கல்யாணம் பண்ண, எங்க நான் விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா கிட்டே இதை பத்தி சொல்லணும், போனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இது உங்க அப்பா கிட்ட சொல்லணுமா, உங்க அப்பா தான் பொண்ணை வித்துட்டு போனாரு அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு பொண்ணுமே புரியல. ஆமாண்டா உங்க அப்பா தான் பொண்ண பணத்துக்காக இங்க கொடுத்துட்டு போனாரு, இந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கே நீங்க பார்க்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டு போனாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முதல் எபிசோடுக்கு கூட்டிட்டு போறாங்க. முதல் எபிசோட்ல ஹீரோ அப்பா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வந்திருப்பார்ல, அப்ப கூட சில பணம் வாங்கிட்டு போயிருப்பாரு. அப்ப வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்ன மாதிரி ஒரு அப்பனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, பணத்துக்காக பெத்த புளிய கூட விக்கிற பாத்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட மாமியார் சொல்லியிருப்பாங்க. அது இவங்க சொல்லி காட்டுறப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீ நம்ப மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் வேணா உங்க அப்பாவை வர சொல்றேன், வேணா அவர்கிட்டயே கேட்டுப்பாரு, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும், இங்க இருந்து போகணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுறணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த அப்படியே அமைதியா கேட்டுக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோட அப்பா வந்திருக்காரு. அப்பா கிட்ட போயிட்டு ஹீரோ பேசுறாரு, அப்பா இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போப்பா, இங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கப்பா, என்ன இவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறப்ப அதுக்கு ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு எனக்கு 10 பைசாக்கு பிரோஜனம் கிடையாது, ஆனா ஒன்னு இங்க கொடுத்தனால எனக்கு ₹1,00,000 பணம் கொடுக்குறாங்க, நான் அதை தாண்டா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே நீ என்ன பண்ணிட்டு இருப்பியோ அதை தானே உனக்கு இங்க கிடைக்குது, ஏன் அந்த மாதிரி நீ ஏத்துக்க மாட்டற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நீங்க டார்ச்சர் பண்றாங்கப்பா, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ற சையத்து உனக்கு டார்ச்சரா பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அப்படிலாம் பொண்ணிலேக்கே நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். பாத்தியா சந்தோஷமா தானே இருக்கான், நீ ஏத்துக்கணும் மகனே, வாழ்க்கையை ஏத்துக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமியாக்காரி என்ன சொல்றானா, கேட்டில உங்க அப்பா என்ன சொன்னான்ட்டு, இங்க பார் இனிமேட்டு நீ இங்க தான் இருக்கணும், இங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்ற எண்ணத்தை விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்பங்கார என்ன சொல்றானா, ஏன் நீ கவலைப்படுற, அப்போ நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன், உன வந்து பார்த்துட்டு போறனால எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது பாரு, டீயோட பிஸ்கெட் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம காய்கறி கூட கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பங்காரன் அந்த இடத்தை விட்டு போறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அங்க இருக்கிற எல்லாருமே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டியே 5வது எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. 6வது எபிசோட் தொடக்கத்திலேயே ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா மாடியில தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் சொல்லி போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமியாக்காரி என்ன கேக்குறாங்கன்னா, அம்மா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு மருமகனே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நீங்க தானே சொன்னீங்க உங்க கூட 3 வாட்டி இருந்தா உங்க குல வழக்கப்படி 4வது வாட்டி என் பொண்டாட்டி கூட சேர்ந்து நாங்க குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அத்தக்காரங்க சொல்றாங்க. அப்போ ஹீரோனுக்கு என்ன சொல்றானா, அம்மா உங்க குல வழக்கம் இதோட முடிஞ்சிட்டு இதுக்கு மேலாச்சும் எங்களை நிம்மதியா வாழ விடுங்க, இந்த இஷ்டத்தெல்லாம் இனிமேட்டு எடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா ஹீரோப்ப முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. அவங்க போனக்கடுத்து ஹீரோக்கு என்ன பண்றானா தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்காரு. அப்படிங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாமியாக்காரி செம டென்ஷனா கீழே வந்துட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு யாரோத்தவங்க கையை பிடிச்சிட்டு ரூம்குள்ள கூட்டு போறாங்க. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா சையத்து தான். இவன் என்ன பண்றானா அவங்க கிட்ட போய் தப்பு பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் அவங்க அதை எதிர்த்தாலும் அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்க கூட வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போதே 6வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 7வது எபிசோட தொடக்கத்திலேயே ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வீட்டு வாசல்ல சில பொருட்களை போட்டு பொருளை கிடிச்சிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு கிடிச்சிட்டு இருக்கிறப்ப அன்னிக்காரி என்ன பண்றாங்கன்னா, அம்மா எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வேலையில
தான் பாக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி கழுவுறதுக்காக தண்ணி கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா அந்த தண்ணியை வாங்கி தன்னோட மூஞ்ச கழுவிட்டு இருக்கப்ப டக்குனு ஹீரோயின் வந்துட்டு, ஆமா இப்ப எதுக்கு அவங்க கிட்ட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, என் புருஷனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கோவமா பேசுறாங்க. இதை எதிர்பார்க்காத அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எதுக்குமா இப்ப என் கிட்ட கோவப்பட்டு பேசுற, அதோட உன் புருஷனை பார்த்து பொறாமப்படுற போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அனி ரொம்ப ஓரா பேசாதீங்க, என் குடும்பத்துக்குள்ள நீங்க வரப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புருஷன்காரங்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. ஆமா இப்ப எதுக்கு நீங்க அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, ஏன்னா அவ கூட ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இதுக்கு எல்லாத்தையுமே மாமியாக்காரி பார்த்துட்டு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவ என் பொண்ணு, அவளுக்கு எதிர்த்து பேசுறியா, இங்க எது போயிடு, கிளம்ப மொளாப்பொடி எடுத்து மூஞ்சில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மருமகளை மிரட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த கிடத்தை விட்டு அமைதியா போறாங்க. பொண்ணுக்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோ மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்திட்டு அவளும் அந்த கிடத்தை விட்டு போயிட்டா. ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அந்த கோவத்தை அந்த உரல்ல போட்டு காட்டிட்டு இருக்காரு, பொத்து பொத்துன்னு இடிச்சிட்டு இருக்காரு. அப்ப மாமியா கறி செம்ம கூலா சொல்றாங்க, என்ன மாப்பிள இதுக்கே எப்படின்னா போக போக எவ்வளவோ நடக்க போகுது, அதெல்லாம் தாங்க மாட்டீங்க போல இருக்கே, பார்த்து இடிங்க, எங்க வீட்டு உரல் உடைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ இருக்கிற கோவத்தை பார்த்தா அங்க யாரோ ஒருத்தர் நினைச்சுதான் அந்த உரலை போட்டு குத்திட்டு இருக்கிறாரு போல இருக்கு. ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரும் வந்து பார்த்தனா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலான்ற மாதிரி சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி வாழ்க்கை நான் இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தது, ஆனா இப்ப ரொம்ப லேட்டா கிடைச்சது, கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்தனா கிரண்க்கு என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்றாங்க. ஏய் பிள்ளையாட்டுக்கு தானே சொல்ற அப்படின்றப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க, இங்க நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் போவாங்க, ஆனா ஒரு சில பேரும் ஒரு காலம் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா நீங்க என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குன்னு வந்து பார்த்தனா ஹீரோயின் இப்ப புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போன்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாங்க. அந்த ஒரு வீடியோ பார்த்ததும் ஹீரோ வந்து பார்த்தனா செம்மையா அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்படி அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, ஹீரோவும் அவங்க அம்மாக்காரியும் அதே மாதிரி ஹீரோவும் அன்னியும் சம்பவம் பண்ணது எல்லாமே அல்ட்ரா ஹெச்டில எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததும் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோக்கு வந்து பார்த்தனா செம்மையா அதிர்ச்சி ஆயிட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஆமா வீடியோ எடுத்த அதை விற்பனையும் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹீரோக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி ஆறுது. இது விற்பனை பண்ண புரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமாப்பா இங்க வரீங்க ஒன்னா இருக்கீங்க, அதை எடுத்து நான் பணம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இரு இது விஷயத்த போய் உங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்றப்ப, எந்த அம்மா கிட்ட எந்த அண்ணி கிட்ட அப்படின்றாங்க. அதான் கீழே இருக்காங்களே அவங்க கிட்ட போய் சொல்றேன் அப்படின்றப்ப, நான் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு தொழிலுக்காக நான் செட்டப் பண்ணதான் அண்ணியும் அம்மாவும், அவங்கள யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் சம்பளத்துக்காக வச்சிருக்க ஆட்கள், இந்த வீட்டை சுத்தி இருக்கிற பெண்கள் ஆடு பாடு எல்லாமே நான் சம்பளத்துக்காக வச்சிருக்கிறது, அதே மாதிரிதான் உன்னையும் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த நீ வெளில போய் யாருக்கிட்ட சொல்ல போற, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, இங்க இருக்கிறவங்களாம் ஆம்பளையே கிடையாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த விஷயத்த போய் நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன், என்ன நடக்குதுன்னு சொல்லி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அடே பாரப்பா நீங்க என்ன பண்றனா எங்க போய் சொல்ல முடியாது, நீ என் கூட மட்டும்தான் இங்க இருப்ப, ஒன்னு ஒரு ஆம்பளை விபச்சார மாத்தி பல பெண்கப்ப போறேன், அதை வச்சு நான் பணம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து பார்த்தா ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் ஹீரோ என்ன பண்றானா, இந்த ஒரு ஆதாரம் போறோம், இதை போய் நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்றப்ப ஹீரோன் பட்டுன்னு அவர் மண்டையில அடிச்சிட்டு வருவாங்க போவாங்க, யாரு கேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு பாக்குறப்ப ஹீரோவோட தம்பியையும் ஹீரோப்பையும் வந்து பாத்தீங்கன்னா மேல சட்டை போடாம மாடியில கட்டி வச்சிருக்காங்க. எய்தாப்ல வந்து பாத்தீங்கன்னா மாமியாக்காரி நின்னுட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேலைக்கார பொண்ணு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு என்ன சொல்றானா, நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க பாரு நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, இனிமேட்டு நீ எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்க இருக்காங்களே ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு தான் நீங்க தேவை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எப்ப பார்த்தாலும் நீங்க யூஸ் பண்ணதே குடுக்குறீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்ன சொன்ன எனக்கு காதல விழு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்லங்க கை கால் உடஞ்சு போன செகண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லு, இதுதான் கரெக்ட் நீங்க பயன்படுத்திக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ என்ன பண்றானா, மேடம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், தயவு செஞ்சு என்ன இதை மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கத்துறப்ப அதுக்கு மாமியாக்காரிக்கு என்ன சொல்றானா, இனிமேட்டு நீங்க எனக்கு தேவை கிடையாது, நீங்க கெஞ்ச வேண்டியது அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான், ஏன்னா அவங்க கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஹீரோவோட பக்கத்துல வர மாதிரி காட்டியே இந்த சீசனை முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு சீசன்லயுமே எண்டிங் இல்லாம முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வரும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அதை பத்தி வீடியோ போட போறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கேட்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கதைக்களத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.